அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாமல்ல இறையருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பலன் எப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஜாதகம் வந்த உடனே பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாபதி வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். லக்னம் லக்னாபதி வலுவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லக்னம் லக்னாபதி வலுவாக இருந்தாலே அந்த ஜாதகர் எதையும் தாங்கக்கூடிய அளவில் இருப்பார். எந்த நற்பலன் நடந்தாலும் அதை முழுசாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பிலும், கெடுபல் நடந்தால் அதை தாங்கக்கூடிய அளவிலும் அந்த ஜாதகர் இருப்பார். லக்னம் லக்னாபதி வலு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். எந்த தசாபதி நடந்தாலும் அந்த தசாபதியின் முழு பலனை அனுபவிக்கிறதுக்கு லக்னம் லக்னாபதியின் வலுவை பொறுத்து தான் இந்த தசாபதியின் படிநிலை இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 லக்னம் இருக்குது இல்லைங்களா? 12 லக்னத்தில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதனுடைய லக்னங்கள் இயற்கையாகவே அந்த ஜாதகர் அந்த குணம் அவங்ககிட்ட இருக்கும், நற்குணங்கள் இருக்கும். சுபகிரகங்கள் இல்லையா, சுபகுணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். இயற்கையாகவே எந்த கிரகமும் சம்மந்தப்படலை. அந்த குரு லக்னமாக இருந்தாலும் சரி, அல்ல சுக்கிரனுடைய லக்னமாக இருந்தாலும் சரி, புதனுடைய லக்னமாக இருந்தாலும் எந்த கிரகமும் சம்மந்தப்படாமல் இயல்பாக இருக்கும்போது அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நற்குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அந்தந்த கிரகத்தினுடைய அமைப்பு அவங்ககிட்ட இருக்கும். குரு என்றும் நல்லவர், புதன் புத்திசாலி அறிவாளி நல்லவர், சுக்கரன் பார்த்தீங்கன்னா நல்லவர் ப்ளஸ் ஆடம்பர பிரியர், இந்த மாதிரி நல்லா தன்னை அழகுபடுத்திக் கொள்வார். அவருடைய குணங்கள் அந்த லக்னத்தோட அந்த லக்னத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி சுப லக்னமாக இருந்தால் சுப குணங்கள் இருக்கும். பாபருடைய லக்னமான சனி செவ்வாய் சூரியன் 50-50 தான், பாதி சுபர் பாதி பாபர். அப்போது சனியும் செவ்வாயும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குணம் அவங்ககிட்ட இருக்கும். சனியினுடைய குணமும் அவங்ககிட்ட இருக்கும். செவ்வாய் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய குணம் இருக்கும். சனியுடைய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய குணம் இருக்கும். இது எப்படின்னா எந்த கிரகம் சம்மந்தப்படாமல் இயல்பாக இருக்கும்போது அந்த லக்னம் இயல்பான அந்த குணம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய லக்னம் சுபர் லக்னமாக பாபர் லக்னமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவருடைய குணங்களை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்னம் வலிமையாக இருக்கா, பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா என்ற அமைப்பை ஷட்பலத்தின் அடிப்படையில் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது தான பலம் இருக்கான்னு பார்க்கணும். தான பலம் இல்லைன்னா கூட திக்பலம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. தானபலம் இருந்தால் ஓகே, தானபலம் இல்லைன்னா திக்பலம் இருந்தாலும் அந்த பலம் 40% கீழே வராமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 40% மேலே இருந்தால் பலமாக இருக்குன்னு கணக்கில் எடுத்துக்கலாம். 40 நட்பு, 60 ஆட்சி, 80 மூலத்திரிகோணம், 100 உச்சம். அப்போது ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா வலிமையாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, மூலத்திரிகோணத்தில் ஆட்சியாக இருக்கா, நட்பு பலத்தில் இருக்காரா, அதை பொறுத்து நட்பு பலத்தில் இருந்தாலே அவர் அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்தும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். இப்போ நட்புக்கு கீழே வரும்போது தான் அந்த பலன் அவங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும், பற்றாக்குறையில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த தசை நடந்தாலும் எந்த புத்தி நடந்தாலும் லக்னம் லக்னாதிபதியை வலுவை பொறுத்து தான் இந்த தசாபதியினுடைய படிநிலை இருக்கும். அப்போது லக்னம் லக்னாதிபதியுடைய வலுவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் பார்த்துக்கணும் முதல்ல. அப்போது அந்த ஒரு ஜாதகர் நல்லவரா கெட்டவரான்றதை எது அமைப்பு பொறுத்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகம் சம்மந்தப்படாமல் அந்த லக்னம் இயல்பாக இருக்கும்போது அந்த லக்னம் சுபர் லக்னமாக இருந்தால் லக்ன ஜாதகர் நல்லவராக இருப்பார். பாபர் லக்னமாக இருந்தால் கெட்டவராக இருப்பார். என்ன கெட்டவர்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய குணம் அங்கே பிரதிபலிக்கும். செவ்வாயுடைய லக்னமாக இருந்தால் செவ்வாயுடைய குணம் பிரதிபலிக்கும். சனியுடைய லக்னத்துக்கு சனியுடைய குணம் பிரதிபலிக்கும். செவ்வாயுடைய லக்னத்துக்கு செவ்வாயுடைய குணம் பிரதிபலிக்கும். அதே மாதிரி குருவுடைய லக்னத்துக்கு குருவுடைய குணம் பிரதிபலிப்பில் இருக்கும். சுக்கருடைய லக்னத்துக்கு சுக்கரனுடைய குணம் பிரதிபலிக்கும். புதனுடைய லக்னத்துக்கு புதனுடைய லக்னம் பிரதிபலிக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கும் கடக சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவ சந்திரன் அம்மா பௌர்ணமி வளர்வை சந்திரன் அந்த சுபர் அமைப்பிலையும் தேவிரை சந்திரனாக இருக்கும்போது
பாபர் அமைப்பிலையும் வருவார். சூரியனை பொறுத்தவரை சிம்மம் பார்த்தீங்கன்னா 50-50 வரும். 2 ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அது ஈக்குவல் 50% சொல்லுவாங்க இல்லையா? அரை சுபர் அரை பாபர்ன்ற மாதிரி சூரியன் வருவார். அப்போ அதை பொறுத்து அவங்களுடைய குணங்கள் இருக்கும். இப்படி இருக்கும். நல்லவராக இருப்பாங்க, கெட்டவராக இருப்பாங்க. நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 50-50 சிம்ம லக்னம் மட்டும். அப்போ இயல்பாக இருக்கும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த பாவகத்தோடு பாபகிரகங்கள் சம்மந்தப்படும்போது அந்த குணங்கள் வந்து பாப லக்னத்தோடு பாபகிரகம் சம்மந்தப்போடு அந்த குணம் தூக்கலாயிடும். சுபகிரகங்கள் சம்மந்தப்படும்போது அந்த குணம் வந்து மட்டுப்படும். இருந்தாலும் வெளியே தெரியாது. அப்போது சுபர் சம்பந்தப்பட்ட லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நல்லவராக இருப்பார். பாபர் சம்மந்தப்பட்ட லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா பாபருடைய குணங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனா அவர் நல்லவராக இருக்க மாட்டார் அந்த இடத்துல. இப்போ 2 பாபரும் சுபரும் சம்மந்தப்பட்டு லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கெட்ட குணங்கள் வெளியே தெரியாது. சுபரும் பாபருடைய குணமும் அங்கே இருக்கும். சுப சம்மந்தப்பட்டதுனால அது வெளியே தெரியாத அளவில் இருக்கும். ஒன்லி பாபர் மட்டும் சம்மந்தப்பட்டதுனால அது வெளியே தெரியக்கூடிய அளவில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது ஒரு ஜாதகர் வந்து நல்லவராக கெட்டவரான்னு நீ கணிக்கிறதுக்கு லக்னத்தோட சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கா பாபகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கான்ற பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். பாபகிரகங்கள் வந்து செவ்வாய் சம்மந்தப்படும்போது கோபக்காரராக இருப்பார். சனி சம்மந்தப்படும்போது பெருந்தன்மையான குணம் அந்த இடத்துல இருக்காது. நிறைய சனியோட குணங்கள்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். செவ்வாயோட குணங்கள்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது அந்த அமைப்புக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலு தானபலத்தில் இருக்கா, அப்படி இல்லைன்னா திக்பலத்திலேயாவது இருக்கா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து சுபகிரகங்களோட சம்மந்தப்படும்போது அந்த வலிமை கூடும் குறையும், அதையும் பார்த்துக்கணும். சுபகிரகங்கள் சம்மந்தப்படும்போது வலிமை கூட குறைய அமைப்பு அந்த லக்னாதிபதி கிடைக்கும். ஓகேங்களா? பாபர்கள் சம்மந்தப்படும்போது இருக்கிற அந்த வலிமை குறையும். அப்போ சுபகிரகங்கள் சம்மந்தப்படும்போது பலம் கூடுது, பாவர்கள் சம்மந்தப்போடு கிரகத்தினுடைய வலிமை குறையுது, பாவகத்தினுடைய வலிமை குறையுது. அப்போ இதையும் கணக்கு போட்டு அந்த கிரகத்தினுடைய வலுவை வந்து நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும். லக்னாதிபதி வலுவை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் தசாபதியில் அந்த படிநிலை எவ்வளோ கூட குறைய இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல லக்னாதிபதி வலு எப்படி இருக்கான்னு பார்க்கணும். லக்னாதிபதி சுபரோட சம்மந்தப்பட்டிருக்கா பாபரோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். லக்னாதிபதி தானபலத்தில் இருக்காரா இல்லை திக்பலத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேந்திர கோணத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். அந்த வலிமை நிர்ணயிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கிரகத்தின லக்னத்துடைய வலிமையை ஃபஸ்ட்டு நிர்ணயிச்சுக்கணும். தானபலத்தில் இருக்காரா இல்லையா, திக்பலத்திலேயாவது இருக்காரா இல்லையா, கேந்திர கோணத்திலேயாவது இருக்காரா இல்லையா, இல்லை பரிவர்த்தனையாலே இருக்காரா இல்லையா, இல்லை இதில் என்னது வர்க்கோத்தமத்தில் இருக்காரா, இல்லை வீடு கொடுத்தோன்னு வலுவாக இருக்காரா. அதாவது லக்னாதிபதி வீடு கொடுத்தோன்னாவது வலுவாக இருக்காரா அப்படி நீங்கள் வந்து கணிக்கும்போது அந்த கிரகத்தினுடைய வலிமையை நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிர்ணயிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படி அந்த கிரகத்தினுடைய வலிமையை லக்னாதிபதி வலுவை நிர்ணயிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இந்த பக்கம் வரணும். அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 9 கிரகங்களில் குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பை சந்திரன், கேது இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா சுபர்ன்ற வரிசையில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, தேய்பிரை சந்திரன் அதாவது அமாவாசை சந்திரன், பாபரோடு சேர்ந்த புதன் இந்த 5ம் பார்த்தீங்கன்னா பாபர் வரிசையில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சுபர் யார் பாபர் யாருன்னு ஒரு லக்னத்தில் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து குரு சுக்கிரன் சுபர்ன்ற நாள் தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, பாபர். இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சுபர் வரிசையில் தான் வந்துடும். ஓகேங்களா? இப்போ சந்திரனும் புதனும் தான் சுபராக செயல்பட போகிறாரா அந்த ஜாதகத்தில் பாபராக செயல்பட போகிறாருன்னு அதை டிசைட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புதன் வந்து பாபரோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அது பாபராக செயல்பட போகிறாரு அந்த ஜாதகத்தில். சுபரோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலோ அல்லது எந்த கிரகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் சுபராக செயல்பட போகிறார். புதனுக்கு மட்டும் பாபர் சம்மந்தம் இருந்தால் பாபர், சம்மந்தம் இல்லைன்னா சுபராக செயல்பட போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அமைப்பில் அந்த தேய்பிரை அமைப்பில் தேய்பிரையா இல்லை அமாவாசை சந்திரனுக்கு நெருங்கி இருக்காரா அப்படி அமைப்பில் இருந்தால் பாபராக எடுத்துக்கோங்க.
வளர்பிறை சந்திரனாக இருந்து பௌர்ணமிக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து சுபராக எடுத்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் இந்த 7 கிரகங்கள் 9 கிரகங்களும் எந்தெந்த கிரகம் வந்து புதனும் சந்திரனும் சுபரா செயல்பட போகிறாரா பாவரா செயல்பட போகிறாருன்றத அமைப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் நீங்கள் கணிக்க முடியும். மற்ற கிரகங்கள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயற்கை சுபர் இயற்கை பாபர்ன்ற அமைப்பில் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சுபரா செயல்பட போகிறாரா பாபரா செயல்பட போகிறாருன்னு எடுத்துக்கணும். இப்போது சுபர் பாபர் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாபதி வலு எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம். லக்னம் லக்னாபதி வலு சிறப்பாக இருந்துன்னு வச்சுக்கலாம். லக்னம் லக்னாபதி நன்றாக இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாபதி வலுவாக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் வந்து எந்தெந்த பாவகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு எந்தெந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சுபகிரகங்கள் இப்போ சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்ட பாவகத்தினுடைய வீர்காரகத்துவத்தை கொடுக்கும், வீர்காரகத்துவத்தை வளர்க்கும், வீர்காரகத்தை கொடுக்கும், ஜடகாரகத்தை வளர்க்கும். சுப சம்பந்தப்பட்ட பாவகத்தினுடைய வீர்காரகத்துவம் வளரும், கொடுக்கும், வளரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களுடைய உயிர்காரகத்துவம் வளரும், கொடுக்கும், ஜடகாரகத்துவம் வளரும். சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம் வளரும், பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம் வளரும். சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டதுன்னா சம்பந்தப்பட்ட பாவகத்தின் உயிர்காரகத்துவம் கெடும், ஜடகாரகத்துவம் கெடும். அதே மாதிரி கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது கிரகத்தோட உயிர்காரகத்துவம் கெடும், ஜடகாரகத்துவம் கெடும். அப்போது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட பாவமும் கிரகமும் உயிர்காரகத்துவம் கெடுது, ஜடகாரகத்துவம் கெடுது. சுபகிரகங்கள் சம்மந்தப்படும் போது அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம் பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம் விருத்தி அடையுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்ததுனே பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் எந்தெந்த பாவகத்தில் இருக்குது எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு பார்க்கும்போது அந்த அந்த கிரகங்கள் வந்து அந்த பாவகம் அந்த கிரகம் நல்லது பண்ண போகுது. அதே மாதிரி பாவகிரகங்கள் எந்தெந்த பாவகத்தோடைய சம்மந்தப்பட்டிருக்கு எந்தெந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகங்கள் வந்து கெடுதல் பண்ண போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சுவரும் பாபரும் கலந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கெடுவலன் முதல்ல கெடுவலன் நடந்தாலும் அவர் தப்பிச்சாருன்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த கெடுவலன்லேருந்து தப்பிச்சாருன்னு எடுத்துக்கலாம். சுபரும் பாபரும் கலந்து இருக்குன்னா கெடுவலன் நடக்கும், அதுலேருந்து தப்பிச்சாரு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான். சுபகிரகங்கள் வந்து கொடுக்கும், பாவகிரகங்கள் கெடுக்கும். சுபகிரகங்கள் பாவகத்தை விருத்தி அடைய செய்யும், பாவகிரகங்கள் பாவகத்தை நசிக்கும். இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பலனை பாருங்கள் போதும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த பாவகம் பாவகாதிபதியை கணிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் பாவகிரகங்களோட அமைப்பை நீங்கள் வந்து பாவகம் கெட்டிருக்கா கிரகங்கள் கெட்டிருக்கான்னு பார்த்துட்டு எந்தெந்த பாவகம் எந்தெந்த கிரகம் கெட்டிருக்கு எந்தெந்த பாவகம் எந்தெந்த கிரகம் நன்றாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தசாபதி என்ன தசாபதி நடக்குதுன்னு பார்க்கணும். எந்த கிரகத்துடைய தசாபதி நடக்குது, நற்பலன் செய்யக்கூடிய கிரகத்துடைய தசாபதிகளோ பாவகத்துடைய தசாபதி நடக்குதா, இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய கிரகத்துடைய தசாபதியோ இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய பாவகத்தினுடைய தசாபதி நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா நற்பலனை செய்யும், கெடுபலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கெடுபலனை செய்யும். இந்த அமைப்பில் நீங்கள் பலனை டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவகிரகங்கள் வந்து ஒரு பாவகத்தையோ இல்லை ஒரு கிரகத்தையோ கெடுக்குன்னா அது வந்து பாவகிரகங்களுக்கு வந்து ஒரு சில சமயத்தில் கெடுக்காது. எப்போ கெடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சூட்சம வலுவோடு இருக்கும்போது கெடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கொடுக்கவும் மாட்டாங்க, சைலண்ட்டாக இருந்துருவாங்க. அது சம்மந்தப்பட்டு இருந்தாலும் கிரகத்தையோ இல்லை பாவகத்தையோ சூட்சம வலுவடைந்த சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்க. சனி பார்த்தாலும் தப்பிச்சாரு, செவ்வாய் பார்த்தாலும் தப்பிச்சாரு, செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் தப்பிச்சாருன்னு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ சூட்சமலோடு இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் பார்க்கின்ற கிரகமும் பாவம் பாதிக்காது. அதே மாதிரி ராகு சம்மந்தப்பட்ட கிரகமும் பாவமும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். எப்போ பாதிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுபரோடு சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா தப்பிச்சாரு, அந்த பாதிப்பிலேருந்து தப்பிச்சாருன்னு எடுத்துக்கலாம். அப்போது
ஒரு கிரகம் வந்து சுபரோடு சம்மந்தப்பட்டு அதனுடைய பாவகரங்கள் சுபரோடு சம்மந்தப்பட்டு மற்ற கிரகத்தையோ மற்ற பாவகத்தையோ தோடு சம்மந்தப்படும்போது அந்த பாவகத்தினுடைய பலன் வந்து நடந்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். கலந்து வரும்போது எஸ்கேப் ஆகிடும். எதுவுமே சுபர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா நற்பலனாக மட்டும்தான் நடக்க போகுது. கெடுபலன் பாபர் மட்டும் சம்மந்தப்பட்டதுன்னா பாவபலன் தான் மட்டும் நடக்க போகுது. பாபர் சம்மந்தப்படும் போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கெடுபலன் நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியோ செவ்வாயோ சூட்சமளவோடு இருப்பாங்க. அந்த ராகு பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருப்பார். அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருப்பார். சுபத்துவமாக இருக்கிற அமைப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கெடுபலன் இருக்காது. அதே மாதிரி சுபபலன் வந்து நடக்கும்போது பாபர் சம்பந்தம் இருந்துன்னு வச்சு கலப்பு பலன் வரும். முதல்ல கெடுபலன் நடந்து அதுக்கப்புறம் நற்பலன் நடக்கும். அந்த அமைப்பில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் ஒரு ஜாதகம் வந்த உடனே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாபதி வலு பார்த்துக்கணும். ஸ்தான பலத்தோட இருக்கா திக்பலத்தோட இருக்கா? ஒன்று ஸ்தான பலத்தில் இருக்கணும், இல்லை திக்பலத்தில் இருக்கணும். இல்லை பரிவர்த்தனை வர்க்கோத்தமாக இந்த அமைப்பில் அந்த கிரகத்துடைய பலம் எந்தெந்த அமைப்பெல்லாம் கிடைக்குமோ அந்த அமைப்பை ஒரு கிளான்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் வித்தின் 2 மினிட்ஸில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும். அப்போ வந்து லக்னம் லக்னாபதி வலுவை ஃபஸ்ட்டு நிர்ணயிச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் அந்த கிரகத்தினுடைய தசாபதிகளுடைய படிநிலை இருக்க போகுது. அதனால் லக்னம் லக்னாபதி ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுபகிரகங்கள் எந்தெந்த பாவகத்தோடு சம்மந்தப்படுது, எந்தெந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுது, அப்போது அந்தந்த பாவமும் அந்த கிரகம் நற்பலனை செய்ய போகுது. பாவகங்கள் எந்தெந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுது, எந்தெந்த பாவகத்தோடு சம்மந்தப்படுது, அப்போ அந்த பாவகமும் கிரகமும் பார்த்திங்கன்னா கெடுபலை செய்ய போகுது. சுபகிரகம் பாவகம் கலந்து சம்மந்தப்பட்டிருக்கா, அந்த பாவமும் அந்த கிரகமும் பார்த்திங்கன்னா முதல்ல கெடுபலனை செஞ்சு அதுக்கப்புறம் நற்பலனை செய்ய போகுது அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பலன் எடுக்கும்போது பலனை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கும்போது இந்த கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்கு இல்லைங்க, கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாவகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன சம்பவம் நடக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா கிரகத்தினுடைய காரகத்துவம் நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன நல்லது பண்ணும் என்ன கெடுதல் பண்ணணும்னு பர்டிகுலராக சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த காரகத்துவமும் ஆதிபத்தியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து அது மனப்பாடமாக இருந்தால் தான் அது துல்லியமாக அந்த 9 கிரகங்களை கரெக்டாக கடகடன்னு சொல்கிற மாதிரியும் 27 நட்சத்திரத்தை கடகடன்னு சொல்கிற மாதிரியும் 12 ராசியை கடகடாக சொல்கிற மாதிரியும் அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் நீங்கள் கடகடன்னு சொல்லணும். கடகடகடன்னு வரணும் டக்குன்னு. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பலன் வந்து டக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லக்னம் லக்னாபதி வலு பார்த்துக்கிட்டோம். லக்னம் லக்னாபதி சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்காரா பாபரோடு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். லக்னம் லக்னாபதி வலுத்திருந்ததுன்னா சிறப்பாக அந்த கிரகம் வந்து எதையும் தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், எதையும் முழுசாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சுபர் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர் வந்து நல்லவராக இருப்பார், பாபர் சம்மந்தப்பட்டிருந்தால் கெட்டவராக இருப்பார். இரண்டும் கலந்து சம்மந்தப்பட்டால் அது கெட்டத்தன்மை வெளியே தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்ட பாவம் கிரகம் வந்து நற்பலனை செய்யும். பாவர் சம்மந்தப்பட்ட கிரகம் பாவம் கெடுபலனை செய்யப்போதுன்னு அர்த்தம். இரண்டும் கலந்து சம்மந்தப்பட்ட முதல்ல கெடுபலனும் அதுக்கப்புறம் நற்பலனும் நடக்கப்போதுன்னு அர்த்தம். இந்த அமைப்பில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன தசாபதி நடக்குது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பலன் துல்லியமாக வரும். இப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் நடக்க போகிறத சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த என்ன தசாபதி தற்போது நடக்குதோ அதுக்கு முந்தைய புத்தி வந்து ஜாதகர் நல்லா இருந்தா இல்லையான்னு நீங்கள் ஒரு கணிச்சிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் நடந்தது இது இப்படி நடந்ததான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். இப்போது நீங்கள் நடக்க போகிற சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு முன்புத்தியே சொன்னால் போதும். என்ன தசை நடக்குதோ அதுக்கு முந்தைய புத்தி இவருக்கு என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் வந்து இந்த கிரகத்தினுடைய சுபகிரகங்கள் பாபங்கள் சம்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கணித்து அவர்கிட்ட அந்த கேள்வி அவர் கொஸ்டினை கேட்டு அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் வந்து அவர் வந்து உங்கள் ஜோசியர் உங்கள் இதை மாற்றவே மாட்டார், லாஸ்ட் வரல மாற்ற மாட்டார். அப்போது அதை ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், வந்து ஃபாஸ்ட்டாக கணிங்க. அதே சமயத்தில் தற்போது நடக்கின்ற தசாபுத்திக்கு முந்தைய புத்தி என்னவாக இருக்குன்னு பார்த்து அந்த தசாபுத்தியில் அவர் என்ன சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜாதகர் உங்களை மறக்க மாட்டார். ஓகேங்களா? இந்த முறையில் நீங்கள் வந்து பலனை லக்னம் லக்னாபதி வலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாவகம் பாவகாதி
காரகன் இந்த 3 அமைப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். 3 வந்து நல்லா இருக்கா, கெட்டு இருக்கான்னு அந்த அமைப்பை பார்த்துக்கணும். 3ல் 1 நல்லா இருந்தாலே அவருக்கு தாமதமாக கிடைச்சிடும். 2 நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சீக்கிரம் கிடைக்கும். 3 நல்லா இருந்தால் காலகாலத்தில் அவருக்கு எல்லாமே கிடைக்கும். பாவகம், பாவகாதிபதி, காரகன் இந்த 3 அமைப்பையும் நீங்கள் பார்க்கணும். எந்த பலன் எடுக்கும்போது டக்குன்னு பார்த்து எடுத்தீங்கன்னா பலன் டக்குன்னு துல்லியமாக சொல்லிடலாம், வேகமாகவும் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.